அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது சட்டப்பூர்வமா அல்லது பழிவாங்கலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த பழிவாங்கலா என்ற கேள்வி ஏன் எழுகிறது? ஒரு கார் கண்ணாடியை உடைத்து விட்டார், வழியில் சென்று கொண்ட ஒரு நபரை மறித்து அவருடைய வாக்குவாதம் செய்து அவரை தாக்கியிருக்கிறார், அவருடைய கார் கண்ணாடியை உடைத்திருக்கிறார் என்று புகார் மதியம் அளவில் வருகிறது. மறுநாள் விடிகாலை 4 மணிக்கு டிராபிக் ராமசாமி கைது செய்யப்படுகிறார். அவருடைய வயது 82. ஒரு 82 வயது முதியவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்தவர், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வரைக்கும் போட்டியிட்டுக் கொண்டிருந்தவர். அவர் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருந்தால், குறிப்பாக ஒரு பேனரோ ஒரு போர்டோ தட்டி போர்டோ ஒரு டிராபிக் பிரச்சனை எங்க இருந்தாலும் தானே முன்வந்து நின்று போராடக்கூடியவர். அதிகமான பொதுநல வழக்குகளை தொடுத்தவர். வரைமுறை செய்யப்படாத கட்டடங்கள் இருந்து, இந்த மீன்பாடி வண்டியிலிருந்து, நடைபாதை கடைகளில் இருந்து, இந்த விதிமீறியக்கூடிய தட்டி போர்டுகளில் இருந்து பல்வேறு முக்கியமான வழக்குகளை தொடுத்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கக்கூடியவர். சமூக ஆர்வலராக தன்னை தொடர்ந்து முன்னிறுத்தக்கூடியவர். அவர் 82 வயதாக இருக்கும் போது அவருக்கு 4 மணிக்கு விடிகால் 4 மணிக்கு சென்று அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி நம்ம மனதில் மட்டுமல்ல, உயர்நீதிமன்றத்துடைய மனதில் கூட எழுந்திருக்கிறது. நீதியரசர் திரு சிவஞானம் அவர்கள் கைது செய்த காவல்துறையினர் பார்த்து இதே கேள்வி எழுப்பியிருக்கிறார். விடிகாலை 4 மணிக்கு எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? நிச்சயமாக ஒரு DK பாசு வழக்கு உட்பட பல்வேறு வரையறைகள் பரிந்துரைகள் இருக்கின்றன. எப்படி கைது செய்ய வேண்டும், யாரை கைது செய்ய வேண்டும் என்று அந்த பரிந்துரை வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியுமா என்று காவல்துறைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி இதுதான் ஒரு கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இது ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை தானா அல்லது பழிவாங்கும் போக்கு எதனும் இருக்கிறதா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய காவல்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் திரு சித்தண்ணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த திரு சேக்கு தமிழரசன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான சுதா அவர்கள் நம்முடைய இருந்திருக்கிறார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் 4 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிறேன். நான் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சுதாட்டன் முதல்ல ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த கைது அதிகாலை 4 மணிக்கு நடத்தப்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புகிறது. இந்த கைதுல இந்த வழக்குல ஒரு முக்கியமான பிரைமா ஃபேசி இருக்கா இல்லையா நான் போல, ஆனா இந்த கைது முறையா நடக்கலங்கிற சந்தேகம் எழுப்புறதுக்கான ஒரு பிரைமா ஃபேசி இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு சிவஞானம் சொல்லியிருக்காரு. இந்த கைது ஒரு உள்நோக்கத்தோடு தான் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது வழக்கமாக 1008 கைதுகள் ஒவ்வொரு நாள் நடந்து கொண்டே இருக்கின்றன, சில வழக்குகளை மட்டும் எப்படி காவல்துறையினர் சந்தேகத்துக்கிடமாக பிக் பண்ணி அந்த வழக்கு நடத்துறாங்களோ அதே போல ஊடகங்கள் சில வழக்குகளை மட்டும் பூதாகரமாக நினைக்கிறீங்களா? இது நீங்க சொல்றது 100% உண்மை. இந்த வழக்கு ஏதோ ஒரு அரசியல் நோக்கத்திற்காக பண்ணப்பட்ட கைது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலைமை மிக அளவுல சீர்குலைந்திருக்கிறது. ஆங்காங்கே பாத்தீங்கன்னா கொலைகளும் கற்பழிப்பு நிகழ்வுகளும் குழந்தைகளை கற்பழிப்பு என்ற நிகழ்வுகள் நிறைய நடந்து கொண்டு வருகிறது. அந்த வழக்குகளுக்கு தான் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காவல்துறையினர் சாதாரண ஒரு வழக்கு, இந்த வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேனர் அன்ஆத்தரைஸ்டா ஒரு பேனர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அந்த அன்ஆத்தரைஸ் பேனர் நீங்க அங்க இன்ஸ்டால் பண்ணது தப்புன்னு ரிமூவ் பண்றது, அகற்றுவதற்கான வேலை தான் செய்திருக்காங்க. வேற எதுவும் அதை மீறி ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு வேலையை செய்யவில்லை. உயர் நீதிமன்றங்களில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னவென்றால், சட்டத்துக்கு புறம்பாக எங்கெல்லாம் டிஜிட்டல் பேனர்ஸ் இருக்கோ அதை அகற்றுவது யாரோட வேலை என்றால் அதிகாரிகளோட வேலை. அதிகாரிகள் செயல்படாத பட்சத்தில் தான் இவர் அதை தானே கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கார். வேற அதுக்கு மீறி ஒரு தவறான செயல் அவர் செய்யவில்லை. இதை இப்ப தவறாக புரிந்து கொண்டு அவரை வேண்டும் என்று ஒரு தவறான வழக்கை அவர் மேல தொடுத்து ஏதோ ரோட்ல சென்று கொண்டிருந்தால் ஒருவரை மிரட்டி விட்டார், கொலை செய்வதாக மிரட்டினார் என்ற ஒரு தவறான ஒரு வீரமணி என்பவர் கொடுத்த வழக்குல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அது முன்ன மதியம் வழக்கு செய்து அடுத்த நாள் விடியகால 4 மணிக்கு கைது செய்வதற்கு அவருடைய நாட்டுக்கு எதிராக நடந்து கொண்ட தீவிரவாதியோ இல்ல ஆயுதம் கடத்துகின்ற மிகப்பெரிய குற்றவாளி அல்ல. தினந்தோறும் உயர் நீதிமன்றங்களில் கீழமை நீதிமன்றங்களில் மக்களோட பிரச்சனைக்காக போராடிக்கொண்டு அங்கு வழக்கை போட்டுக்கொண்டு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டியது, வீட்டுல கூட தேட வேண்டியதில்லை. உயர் நீதிமன்றத்துக்கு வந்தாவே காலையில இருந்து சாயந்தரம் அங்கதான் இருக்காரு. ஆனா அவரை கைது செய்வதற்கு காட்டிய அந்த அவசர நிலையை மற்ற சீரியஸான வழக்குகள், எவ்வளவு வழக்குகள் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கொலை வழக்குகள் இன்னைக்கு எவ்வளவு குற்றவாளிகள் பிடிக்கப்படாமலே நிலுவையில் நிறைய வழக்குகள் இருக்கின்றது, நிறைய FIR பெண்டிங் இருக்கு, நிறைய CSR ஸ்டேஜிலே இருக்கு. நீதிமன்றத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம் நியாயமானதா? மிக மிக நியாயமானது. நேற்று நீதியரசர் கடுமையாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கடுமையாக சாடினார். இவர் என்ன குற்றவாளி போல் நீங்க நடத்துகிறீர்கள் என்று நீதியரசர். திரு சேக்கு தமிழரசன் கேட்க விரும்புறேன். 80 வயதுக்கு மேல யாராவது இருந்தா விடிகால நேரத்தில் உடனே போய் கைது பண்றதுங்கிறது ஒரு வழக்கமாவே ஆயிடுச்சு. நீங்க உங்களுடைய முன்னுரையில சொன்னது, வழக்கறிஞர் இவங்க சொன்னது, இது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கேன். ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு உங்களுடைய வார்த்தைகள்லாம். அவர் ஏற்கனவே எந்த உயர்நீதிமன்றம் இப்போ பேசினாங்கன்னு சொல்றாங்களோ அதே உயர்நீதிமன்றத்தில் 2 முறை அபராதத்துக்கு விதிக்கப்பட்டது. இதே மாதிரி பொதுநல வழக்கு போட்டு நீங்க இந்த நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிறீங்க.
அப்படின்லாம் எச்சரிக்கை செய்யப்பட்டவர். அவர் ஒரு பெரிய நீதிமன்றத்துடைய நேரத்தை வீணடிக்கிறதும் கூட ஒரு ஒரு கண்டிக்கக்கூடிய தண்டிக்கக்கூடிய செயல் கிடையாது. அது வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த வழக்குல ஒரு அப்ராப்ரியேட் கிடையாது, இந்த வழக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. நான் ஆரம்பிச்சேன், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அவர் வயதானவர், நல்ல நோக்கத்தோட கூட இருக்கலாம், அவர் நோக்கம் கூட இருக்கலாம். ஆனா அவரே சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாத யாரும், நீங்களும் யாருமே நானும் தனி மனிதர்கள் சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்க முடியாத. நியாயங்கிற பட்சத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அரசாங்கம் இருக்கு, நிர்வாகம் இருக்கு. அவர்கள்லாம் அது செய்ய போறாங்க. நீங்க எடுத்துக்க முடியாது. நீங்க போய் வந்து ஒரு பேனரை கிழிப்பீங்க. நீங்க அதாவது இன்றைக்கு இது அரசியல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே, அவர்களே அவரை கைது செஞ்சிருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் அவர் கைது செய்யலையா? அவர் வந்து இரவு நேரத்தில் போய் கைது செய்யலையா? இப்ப விடியாத அது முன்னிரவு. ஆக வழக்கு என்பது அவருக்கு புதிதும் அல்ல, நீதிமன்ற எச்சரிக்கை என்பதும் அவருக்கு புதிதல்ல. விடிகாலை 4 மணிங்கிறதும் புதிதல்ல. அவர் சொல்றது டிஎம்கேல கைது செய்தாங்க, ஆனால் ஏடிஎம்கேல கைது செய்து தவறு இல்லைன்றாரு. ஒரு தனிநபர் தந்திருக்கிற புகாரின் பேர்ல காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கு, நடவடிக்கை எடுத்திருக்கு. நீதிமன்றம் விசாரிக்குது. நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்போ தரப்போறாங்க. அது சரியா இல்லையான்னு அவங்க சொல்ல போறாங்க. இதை வந்து அரசியல் ஆக்குறது, இதை வந்து ஒரு பெரிய விவாத பொருள் ஆக்குறது. ஒரு நாளைக்கு இதை போல ஏராளமானவர்கள் தமிழகத்தில், இந்தியாவில் கைது செய்யப்படுகிறார்கள், விசாரணைக்கு கைதாக போறாங்க. ராமசாமியா இருந்ததுனால விவாதத்துக்கு மட்டும் வரல, உயர்நீதிமன்ற நீதிபதியோட கண்டனத்துக்கும் ஆளா இருக்கிறது அந்த காவல்துறை. அதை மறந்துக்கூடாது. ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்குது. எவ்வளவு பேருக்கு உயர்நீதிமன்றத்துடைய கதவை தட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, உயர்நீதிமன்ற கவனம் எவ்வளவு பேருக்கு பெற முடிகிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 2 நீதிமன்ற நேரத்தை வீணடிக்காதீர்கள் அப்படி 10,000 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. போடலங்க இந்த வழக்குல இது நடந்திருக்குன்னா அதுவும் நடந்திருக்கு. குற்றத்துல சேராதுங்கிறவங்க தப்பு அப்படிங்கிறதுக்கும் தண்டனைக்குரிய குற்றத்துக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். நான் திரு சித்தன் விரும்புறேன். நான் விவாதிப்போம். நம்ம சுதா அவர்கள் சொன்னது போல நாட்டுல ஆயிரக்கணக்கான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதுல நம்ம காவல்துறையுடைய கூடுதல் சீரிய கவனங்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு 82 வயசு பெரியவர், அவர் சுதா குறிப்பிட்டது போல உயர்நீதிமன்றத்தை தாண்டி எங்கேயும் காலையில இருந்து சாயந்தரம் பழியா கிடக்கிறவர், அவருடைய கட்டத்துக்கிட்டே அவரால் ஓட முடியாது. இன்னும் சொல்ல போனா அவர் காவல்துறையுடைய பாதுகாப்புல இருக்கிறவர். அதனால அவருக்கு ஒரு போன் பண்ண அவரே தூக்கிட்டு வந்துருப்பாரு அடுத்த 10 நிமிஷத்துல. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் 82 வயது முதியவரை டி.கே. பாசுடைய வழக்குல, டி.கே. பாசு வெஸ்ட் பெங்கால் வழக்குல உச்சநீதிமன்றம் கொடுத்த அத்தனை பரிந்துரைகளை மீறி விடிகாலை நேரத்தில் 82 வயது முதியவரை எந்த ஒரு மிட்டிகேஷனும் கொடுக்காம அவர் இப்படி தூக்கிட்டு அரசு பண்ணுறது, அவர் தீவிரவாதியா, சமூக விரோதியா, இவருடைய தொடர் கிரிமினல் பின்னணி உள்ளவரா? காவல்துறையின் நோக்கம் சந்தேகத்துக்குரியதா இல்லையா? இல்ல, இந்த வழக்குல காவல்துறையுடைய அந்த கைது நடவடிக்கைக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்கு நான் முன் வரல. அல்லது அது நீங்க சொன்ன மாதிரி வேற அரசியல் உள்நோக்கம் கொண்டதா அல்லது பழிவாங்கு நடவடிக்கையா அப்படிங்கிறதுக்கு நான் முன் வரல. வீரமணி என்பவர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ் மேட் அவுட் ஆனதால வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு செய்யப்பட்டனா கைது செய்யலாம். ஆனால் இந்த கைது எப்படி செய்தார்கள்? வழக்கு பதிவு செய்தால் கைது செய்யலாம். வழக்கு பதிவு செய்து முதல் கட்ட விசாரணையில் பிரமா பேசி கேஸ் இருக்குன்னு மேட் அவுட் பண்ணி அதுல காவல்துறை அதிகாரிகள் சாட்டிஸ்ஃபை ஆனா கிரவுண்ட் பண்ணாங்கன்னா கைது செய்யலாம். முன்னாடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் வழக்கமான ஒரு காவல்துறை அதிகாரிகள், நீங்க கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு நீங்க பதவி பெற்று நீங்க வந்திருக்கீங்க. இது போக நீங்க இது பற்றி ஒரு மேனுவல் மாதிரி ஒரு புத்தகமே நீங்க எழுதிருக்கீங்க. உங்களுக்கு இந்த விஷயங்களை எப்படி கைது செய்யணும், எப்படி செய்யணும், ஒரு கைது செய்யறதா என்னென்ன கடைபிடிக்கணும்னு சொல்லிருக்கீங்க. என்னுடைய கேள்வி, 82 வயசு பெரியவர் எங்கேயுமே தப்பிச்சு போக மாட்டாரு. அவர் ஏற்கனவே காவல்துறை பாதுகாப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் காவல்துறை கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட் சொல்ல வரல. நீங்க அதுக்குள்ள வேற கேள்வி கேக்குறீங்க. நான் என்ன சொன்னது, வழக்கு பதிவு செய்கிறார்கள், பிரமா பேசி கேஸ் மேட் அவுட் கைது செய்ய முயல்கிறார்கள். ஆனால் இந்த கைது நடவடிக்கையில் சட்டத்தின் வழிகாட்டில், ஒரு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அதுக்கு மீறி போயிட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நிரசனமான உண்மை. எனக்கு நன்றாக தெரிகிறது. இப்போ காவல்துறையோட கைதுல உச்சநீதிமன்ற பரிந்துரை மீறப்பட்டிருக்கு. செக்ஷன் 41/60 சிஆர்பிசி பிரகாரம் போலீஸ் அதிகாரிகளுக்கு கைது செய்வதற்கு ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ், பிடியாணை வேண்டா குற்றத்தை புரிந்தால் கைது செய்யாம அதிகாரம் கொடுத்திருக்காங்க. தவிர ஷேல் அரெஸ்ட் சொல்லல, எல்லாரையும் மே அரெஸ்ட் அப்படி சொன்னாங்க. 1994ஆம் வருடம் ஒரு வக்கீல இந்த மாதிரி ஒரு வழக்கறிஞரை காவல்துறையினர் கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பல்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி வச்சு கொண்டு வச்சுட்டாங்க. அப்ப அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரும்போது உச்சநீதிமன்ற நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா,
ஒரு வழக்கு காக்னிசபிள் ஆஃபென்ஸ் அப்படின்னா போலீஸுக்கு கைது செய்ய அதிகாரம் இருக்கிறது என்பதற்காகவே உடனடியாக கைது செய்யக்கூடாது. அப்ப எப்பதான் கைது செய்யலாம்? மே அரஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அவங்க இஷ்டப்படி கைது பண்ணலாம் இல்ல கைது பண்ணாம இருக்கலாமா? இல்லை, நாங்க இன்னைக்கு டிக்டேட் பண்றோம் இந்த வழக்குகளில் ஷேல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி மர்டர், டெக்காய்டி, ராபரி, ரேப் இந்த 4 கேஸ் இருந்தால், இந்த கொடுங்கூட்டுக்கு 4 புரியப்பட்டால் அல்லது இஃப் நாட் அரஸ்டட் கைது செய்யப்படாவிட்டால் அவர் மேற்கொண்டு குற்றங்களை புரிந்து கொண்டே இருப்பார். பப்ளிக் வில் லூஸ் கான்பிடன்ஸ் அப்பான் தி போலீஸ் அப்படின்றா. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கைது பண்ணலைன்னா அவர் நாட்டை விட்டு தப்பித்து ஓடி விடுவார், நீதிமன்றத்துக்கு முன்னிலையாக மாட்டார். இப்படி இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் 41 சிஆர்பிசி சொன்ன மே அப்படிங்கிறது ஷால் எடுத்துக்கணும். நீங்க கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும். மற்ற இடங்கள்ல போறோம் நீங்க சொன்ன கைது செய்யக்கூடாது. நீதிமன்றத்துடைய பரிந்துரைகள் எதுவுமே திரு டிராபிக் ராமசாமி வழக்கில் பொருந்தாது நீங்களே ஒத்துக்குவீங்க? கண்டிப்பாக பொருந்தாது. இதுல அவசரமாக செயல்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் 2008லயும் இது இப்படி சரியா போலீஸ் வந்து வேணும்னா அரெஸ்ட் பண்றாங்க, வேணாம் பண்றாங்க. அதாவது வெஸ்டிங் ஆஃப் பவர் டு அரெஸ்ட் இஸ் ஒன் திங் and exercising that power to arrest is something else. When you are going to exercise the power to arrest, it must be very judicious அப்படினு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இதை மீறினால் கோர்ட் கண்டெம்ப்டுக்கு ஆளாவார்கள், தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுல கொஞ்சம் இன்டிஸ்ட்ரிமிட்டா இருந்தாங்க. சொல்லிதான் 2008ல கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து செக்ஷன் 41 சிஆர்பிசி 41A சிஆர்பிசி கொண்டு வந்தாங்க. அந்த 41 சிஆர்பிசில 41(1)(b)(2) அப்படி கொண்டு வந்தாங்க. 7 வருடங்கள் வரை சிறை தண்டனை தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தில் ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருந்தால் அவரை சில சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் கைது செய்ய முடியும். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புலன் விசாரணைக்கு குந்தகம் விளைக்கிறார், அவர் தப்பிச்சு போயிருவார், பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த 7 வயசு கூட்டத்தில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்கு பதில் 41A சிஆர்பிசி பிரகாரம் ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணி அப்பீல் சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட சரியா வரலன்னு சொல்லிதான் 2014 2/7/2017 அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் கேஸ்ல உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிருச்சு, இனிமேல் 7 வருடங்கள் வரை தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை ஒரு நபர் செய்தால் கண்டிப்பாக நீங்க அரெஸ்ட் பண்ணவே கூடாது. நோட்டீஸ் சர்வ் பண்ணி அவரை வரல, விளக்கம் தரல, வழக்காக மட்டும் கைது போனுங்கிற சொல்லுங்க. ஆனால் இப்ப பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இப்ப சொல்ற பார்த்தா 294B-யோ 427 அல்லது பைனான்சியல் ஸ்பாட் ஐபிசியோ 7 வருஷத்துக்கு மேல போகக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. இதுல நீங்க காவல்துறை மட்டுமே நீங்க குற்றம் சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, சரி ஒரு காவல்துறை பிரமா பேசி கேஸ் இருக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 167 சிஆர்பிசில மேஜிஸ்ட்ரேட் முன்ன பண்ணும்போது மெக்கானிக்கல் ரிமாண்ட் இருக்கவே கூடாது. தி மேஜிஸ்ட்ரேட் ஷால் அப்ளை ஹிஸ் மைண்ட் அப்படி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்காங்க. நிச்சயமா அதாவது காவல்துறை கைது செய்யறது மட்டுமல்ல, அது வந்து அவர் வந்து உடனடியாக சிறைக்கு அனுப்பக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டும் கூட தனது மைண்டை அப்ளை பண்ணி இந்த கைது தேவையா அவர் ரிமாண்ட் அனுப்ப வேண்டிய அவசியமா என்று பரிசீலிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை இருக்கிறது. இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு திரு டிராபிக் ராமசாமியை சந்தித்த திரு ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு அற்பத்தனமான பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லியிருக்கார். இந்த பழிவாங்கும் நடவடிக்கை இப்போது மட்டும்தான் நடந்திருக்கிறார், இதற்கு முன்னால் நடக்கவில்லையா? இதே டிராபிக் ராமசாமி 2008 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போது நடந்த சம்பவம் பற்றி டிராபிக் ராமசாமியே கூறுகிறார். அதை இப்போது கேட்கலாம். 2008 சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட போறீங்க, வந்துடுறாங்க, ஹியரிங்க்கு போறீங்க, போட்டா தடுக்கணும்னு என்னங்க பொய் கேஸ் போட்டு கமிஷனர் அந்த அன்னைக்கு கமிஷனர் அவரு என்ன கொண்டு போய் 7:30 மணிக்கு ட்ரெயினுக்கு கிளம்புற நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கோடம்பாக்கத்தை வச்சு விருகமாம் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் என்ன கோர்ட்டு வண்டி ஏற விட்டா கொண்டு பார்த்தாங்க. சரி, அந்த நிலைமையில போறவர்கிட்ட ஒரு பிரிட்ஜு கீழே எங்கேயோ ஒரு கோயில டீ கடை வாசல் நிறுத்திட்டு அங்கேயே நிறுத்திட்டாங்க. மணி 11 எனக்கு உடம்பு சிக்காய் போச்சு, ஹாஸ்பிட்டல் போனா விட மாட்டேன்ட்டாங்க. 1 மணிக்கு மேல மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போறாங்க. ராத்திரி 1 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போறாங்க. 7:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணவங்கள மூத்த குடிமகனை அவ்வளவு வெற்றிகரே தப்பு இல்லீகல் அரெஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போனாங்க. மேஜிஸ்ட்ரேட் 1 மணிக்கு அவர் லுங்கி கேட்டா வர்றாரு. மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் கேக்குறாரு, ஏன் உங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா, அவங்களுக்கு இவர் தான் கிடைச்சாரு அவங்களுக்கு பயப்படுறவர. உடனே அவங்க திட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சொல்லி ஒரு வெள்ளை பேப்பர் என்கிட்ட கொடுத்து பெயில் நீங்க எழுதி கொடுங்க, நான் மண்டே நீ ஒன்னும் பண்ண முடியாது சனியார் கோர்ட்டு பெயில் சொல்லிட்டு என்கிட்ட எழுதி போயினாரு. அவர் வீட்லயே தான் செலுத்துறோம். அப்புறம் அந்த கமிஷன் மேல கேஸ் போட்டேன், 3 வருஷம் வாதாடினாரு. கோர்ட்டு சொல்லி மன்னிப்பு கேட்ட அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை. திரு சூர்யா வெற்றி கொண்டாண்ட நான் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது கருத்து வந்து 2008 நடந்தது. 2008 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சிக்கு எதிராக டெல்லியில் நடந்த வழக்குல வந்து வாதாடுறதுக்காக தான் அவர் போனார். அப்போதான் கைது செய்யப்பட்டார். ட்ரெயின்ல ஏற போனதை தடுத்து நிப்பாட்டி
இப்ப இவங்க 4 மணிக்கு கைது பண்ணிருக்காங்க, நீங்க 1:30 மணிக்கு மேஜிஸ்ட்ரேட்ல ஆஜர்படுத்திருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எதுவும் கிடையாது. நீதிபதியை என்ன கேட்டாருங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த பழிவாங்கக்கூடிய போக்கு ஒரு ஆட்சிக்கு மட்டுமே சொந்தமானதா? யாராவது ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருந்தா எல்லா கட்சிக்குமே இது மாதிரியான ஒரு வெறுப்பு இருக்கதானே செய்யணும் பார்க்கணும். உலக மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்று, இந்த ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கும் இந்த ஆட்சி இரவில் கைது செய்வது என்பதே இவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. இது ஒரு பெரிய வழக்கே இல்லை. இப்ப இது வழக்கும் இல்லை, இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நாட்டில் அதிகாரிகள் கண்ட்ரோல்ல அமைச்சர்கள் இருக்கிறார்களா, அமைச்சர் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருக்கிறார்களா, அதிகாரிகளை காணவில்லை, அடிபட்டு செத்து விட்டார்கள் என்று அனைவரும் குரல் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அமைச்சர் மீது ஒரு வழக்கு இல்லையா என்று உலகமே கேட்கக்கூடிய நிலையில் அதை பத்தி நம்ம பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதே இல்லை. பழிவாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு அப்படின்னு நீங்க இப்ப நம்ம விவாதம் இதனால பண்றோம், இந்த டிராபிக் ராமசாமி அரசுனால பண்றோம். அதே டிராபிக் ராமசாமி தான் 2008 என்னை எப்படி அலக்கழிச்சாங்க கமிஷனரோட உத்தரவு பேர்ல அப்படின்னு. கமிஷனருக்கு வந்து டிராபிக் ராமசாமி பேர்ல எந்த மாம மச்சம் தரார் வாய்க்கா தராருக்கு வாய்ப்புல. அப்ப எந்த ஒரு உத்தரவு இருந்தது இப்படி வழிநடத்தலுக்கு? அதான கேள்வி. இவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க நம்ம குற்றம் சாட்டுறோமோ அதே குற்றச்சாட்டு திமுகவையும் வைக்கப்படுது. அவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட். இல்ல, எங்கள் ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படும். ஆனால் அது அவர்களுக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை, எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் தலையிட வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு தேவை. ஆனால் அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நேற்று நடந்த கைது அந்த இன்ஸ்பெக்டருடைய சுயமான முடிவு தான். இல்ல இல்ல, நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயமா இல்ல. இவர் வந்து இந்த ஆட்சியை விமர்சனம் செய்வதோடு இந்த அம்மாவுக்கு எதிர்ப்பாக பொதுநல வழக்குகளை பல வழக்குகளை போட்டதோடு இல்லாமல் போயஸ்காரன் பக்கத்தில் இந்த தட்டியை இவர் அறுத்து எடுத்ததோடு பல பிரச்சனைகளுக்கு இவருக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இவரை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அரசாங்கமே நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து கடுமையா போராடிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. நான் சொல்றது விட்டுருங்க, உங்களுடைய கட்சியில பொருளாளர் உங்களுடைய சட்டப்பாய்க்கில் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு, இந்த டிராபிக் ராமசாமி அதிமுகவுக்கு எதிராக இல்ல, யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக போராடக்கூடியவர், அவர் இப்படி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார். நான் சொல்ல, திரு ஸ்டாலினே சொல்றார், கடந்த முறை உங்களுடைய ஆட்சிக்கு எதிராகத்தான் அவர் டெல்லியில வழக்கு தொடர போனார், அப்போதான் அது கைது செய்யப்பட்டார். அப்ப நீங்க திரு தமிழரசு சொன்ன போல மாமியார் உடைச்சா மண்கூடமா மரும உடைச்சா பொன்கூடமா இவர்கள் கைது செஞ்சாங்க, சட்ட விதி மீறல் ஆட்சியுடைய அதிகாரத்துடைய தலைவர். நீங்க சொல்றீங்க அமைச்சரை காணும் அதிகாரி காணும் சொல்லி சொன்னீங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் கைது செஞ்சதுக்கு. நீங்க ஒரு கமிஷனர் வந்து கைது செஞ்சிருக்காரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு, கமிஷனர் அதுக்கு மன்னிப்பு கேட்டார். பரவாயில்ல, ஆனால் நாங்கள் இரவு நேரத்தில் கைது செய்யறோம். இரவு 1:30 மணிக்கு வந்து ராத்திரி 4 மணிக்கு இவரை கூட்டிட்டு போய் அவரே சொன்னதை நீங்க கேட்டு அவருடைய ஆஜர் பண்ண அரெஸ்ட் பண்ணவங்க நேர் முன்னிலைப்படுத்துறதுக்கு ராத்திரி 1:30 மணிக்கு கூட்டு போயிருக்காங்க. நீதியரசர் கேட்டிருக்காரு, எங்க உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கல, இந்த நேரம் தான் கிடைச்சான்னு அவர் தான் சொல்ல நீங்க கேட்டீங்க. 4 மணிக்கு கைது பண்ணிருக்காங்க, நீங்க 1:30 மணிக்கு ஆஜர்படுத்துறீங்க. இல்ல, அது காவல்துறையில இவர் நடந்துகிட்ட முறையை பொறுத்தது. அது காவல்துறை இவருக்கும் உள்ள பர்சனலா டிபார்ட்மெண்ட்ல உட்கார வச்சு என்கொயரி பண்ணும்போது இருக்க இஷ்யூஸ் நீங்க அதை இதோட ஒப்பிட முடியாது. ஏன்னா இது வந்து கைது பண்றதே விடிய காலம் 4 மணிக்கு போய் உட்கார வச்சு சட்டை இல்லாம கூட்டிட்டு வந்து நேரா கொண்டு போய் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு ஒரு அரசு துறை மருத்துவ சர்டிபிகேட் கொடுத்து இவருக்கு உடம்புல பல பக்கத்துல பிரச்சனை. ஆனா இவருக்கு சர்டிபிகேட் கொடுத்து கொண்டு ஜெயில கொண்டு போடும்போது அங்க சிறைத்துறை அதிகாரிகள் ஒரு சட்டை இல்லாம வந்துட்டாரு, இனிமேல் இவர் வச்சிருந்தா நமக்கு சட்ட கல்வி பயத்துலதான் இவர் அனுப்பி. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, டிராபிக் ராமசாமி மாதிரியான ஆளை கைது பண்ணும்போது நம்ம எல்லாரும் விட பயந்துட்டு இருக்கிறது காவல்துறையினர் தான். காவல்துறை இது பற்றி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது சட்டை இல்லாம வந்து கைது பண்ணிட்டாங்க, சட்டை கூட போட முடியல அவங்க வழக்கறிஞர் சொல்றாரு. அப்ப வந்து அரசு வழக்கறிஞர் சொல்றாரு, நாங்க பூரா வீடியோ எடுத்திருக்கோம், சட்டையை போட மாட்டேன்னு சொன்னது டிராபிக் ராமசாமி தான், நாங்க இல்லன்னு அவங்க சொன்னாங்க. வீடியோ ஆச்சிருக்காங்க, அவங்க தெரியாதா ராமசாமி 150 கேஸ் போடுறவரு, இதுக்கு ஒரு கேஸ் போடுறான்னு தெரியாதா? நீங்க ஒன்றும் கொஞ்சம் இந்த எங்க அண்ணன் தளபதியோட பேட்டியை நீங்க பாத்துருக்கணும். அவர் பெருந்தன்மையா ஒண்ணே சொன்னார், இவர் திமுகவோட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அல்ல, அவர் ஒரு சமூக ஆர்வலர், என் திமுக பேனர்களையும் கலட்டக்கூடியவர், மக்களுக்கு பாதிப்புப்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் கலட்டக்கூடியவர். இவர் இந்த நிலையில் இருக்கும்போது இவரை இந்த வயதுக்கு ஒப்ப இதை போல பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆட்சியாளர்களின் தூண்டுதலின் பேரில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. உள்நோக்கம் நிறைந்தது. அவருக்கு வந்து 75 வயசு.
75க்கு 80 எவ்வளவு வித்தியாசம்? 75 வயசுல வயசானவர் கணக்குல சேர மாட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆகி 15 வருஷம் இருக்கும். அப்ப நடந்த கைது. அதான் இவங்க பண்ண அதே விஷயத்தை நீங்க பண்ணி என்ன சொல்லப்பட ஒரு முன்னதாரணமா இருந்திருக்கீங்க. நோ கமெண்ட் சொல்ல போறீங்க. இல்ல சட்டத்தின் முன்னாடி நீங்க இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்ல எங்களை எதிர்த்து எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருந்தாலும் கூட நாங்க நேரடியாகவோ அல்லது அதிகாரிகள் மூலமாகவோ நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அவருக்கும் காவல்துறைக்கும் உள்ள இஷ்யூ வேணால் அதை வேணா நீங்க ஒரு காரணமா காட்டலாமே ஒழிய இன்றைய சூழ்நிலையில் இந்த கைதை அதோடு ஒப்பிடுவதை கூட இந்த கைதை பாத்தீங்கன்னா முழு பூசணிக்காக சோத்தலம் வைப்பது போல இவர் இந்த நேரத்தில் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனையை நாடே பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவர் இப்ப பழிவாங்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த இடைத்தேர்தல் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கு போகும்போது கூட இவர் காரை பிடிங்கிட்டு இவர் ரோட்ல சைக்கிள் உட்கார வச்சு நடக்க விட்டாங்க. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை தான். இந்த பிரச்சனையில் அண்ணன் தளபதி பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இதுல எண்ணமே கிடையாது. அரசியல் கட்சி ஏற்பட்ட அநீதி மட்டுமல்ல, இதற்கு மேல் உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், பின்னால் நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வோடு தான் பார்த்துவிட்டு பின்னால் அவங்க இருக்க தெரிஞ்சா அரசாங்கம் கோபமாயிரும். திரு சூர்யாட்ட சொன்னது போல ஒரு கைது பண்ணப்படும் போது சட்டை அணிவிக்க சொல்லி அவங்க கேட்கிறாங்க, இவர் மாட்டேன்னு இவர் மறுக்கிறார். இந்த மாதிரி மறுக்கிறத ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது. இப்ப சமூக ஆர்வலர்கள் இடத்துல மட்டும் நிக்காம இதை தாண்டிய ஒரு பப்ளிசிட்டி வேணுமாங்கிறதா ஒட்டுமொத்தமா எல்லா ஆக்டிவிஸ்ட் இதெல்லாம் அந்த விஷுவல் புலயர் மலரக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு. இவங்க இயற்கையாவே செய்யறாங்களா இல்லாட்டி ஏதாவது புகழ் விரும்பி செய்யறாங்களா ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த சட்டையை மாட்டேன் அவங்க வந்து அணிய சொல்லி கேட்டிருக்காங்க, வாங்க போன 4 மணி கேஸ் இது வந்து நிச்சயமா நியாயமா ஏற்றுக்க முடியாது. திரு சிதறன் சொன்னபோது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா சட்டையை அணிய சொன்னபோது அணியை மறுத்து பத்திரிகைகள் கூட அந்த காட்சி கொடுக்கும்போது எல்லாருக்கும் அவ்வளவு வயசான ஒரு ஆளை சட்டை கூட போடாம சொன்னாங்க. ஆனா நீதிமன்றத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வீடியோ எடுத்திருக்கிறோம், அவர் தான் சட்டையை போட மறுக்கிறார். சோ நோக்கம் அவருக்கும் கூட இருக்குன்னு சந்தேகம். சார் நீங்க சொல்றது பார்த்தா டிராபிக் ராமசாமிக்கு பப்ளிசிட்டி தேவையா? முதல் கேள்வி. அன்றாடம் நீதிமன்றங்கள் படியை ஏறி மக்களோட பிரச்சனைக்காக வழக்கு தொடுப்பவர் என்பது சாதாரண ஒரு மனிதன் கிட்ட கேட்டாலும் டிராபிக் ராமசாமி பத்தி சொல்றாங்க. நரேந்திர மோடிக்கு ஏன்னா அரசியல்வாதி எல்லாம் அவருக்கு தேவைப்படாது. ஒன்று இவங்க 2 பேருமே பேச பாத்தீங்கன்னா டிஎம்கேல நாங்க அரஸ்ட் செய்தோம், அது வந்து நியாயமானதுன்னு இவர் பேசுறாரு. ஏடிஎம்கேல நாங்க அரஸ்ட் செய்தது வந்து எந்த உள்நோக்கமும். இவங்க மாத்தி மாத்தி என்ன சொல்றாங்கன்னா சமூகத்திற்காக சமூக நீதிக்காக போராடுகின்ற சமூக ஆர்வலர்களை நாங்கள் இப்படிதான் பழிவாங்குவோம், அவர்கள் ஆட்சியில் கொஞ்சமா பழிவாங்கன்னா நாங்க அதிகமா பழிவாங்குவோம். நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்குமான்ற ஒரு கேள்விக்குறியே எழுது இன்னைக்கு பார்த்து நிலைமை. முதல் கேள்வி சரியா? 4 மணி கைது பண்ணதும் நியாயம் இல்லைன்னு வச்சுக்கிட்டாலும் சிம்பத்தி கிரியேட் பண்றதா வேற என்ன காரணம்? சிம்பத்தி கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. இது ஒரு பெரிய வழக்கு, மிகப்பெரிய வழக்கு, மிகப்பெரிய குற்றவாளி. அவர் வந்து தொடர்ந்து குற்றங்களை செய்கின்ற குற்றவாளி அல்ல. அவரு சொல்லும் போது நான் சட்டை அணிய மாட்டேன்னு சொல்றேன். நிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 82 வயதான ஒரு மிகப்பெரிய வயதான ஒரு மனிதர் ஒரு யூரின் கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம், சிறுநீர் ப்ராப்ளத்துல இருக்காரு. சிறுநீர் பைய வந்து கையில தூக்கிட்டு தாங்க நீதிமன்றத்துக்கு வர்றாரு அவரு, ஒரு வயதானவர். இன்றைக்கு எத்தனை பேர் வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல, எழுத்து வீட்டுல, இல்ல நம்ம தெருவுல, பக்கத்து கிராமத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்காக வழக்கு தொடுப்பதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க இன்னைக்கு? அதையும் மீறி மக்களுக்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான் போடுறாரு தவிர தனக்கு சொத்து வாய்க்கா வரப்பு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை, எனக்கு பிரச்சனை வரல. அவரு மக்களோட பிரச்சனைக்காக தான் வழக்குகளை நீதிமன்றங்கள் தாக்கல் செய்கிறார். இத்தனைக்கும் இவ்வளவு வயதான பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணமாக இருந்தாலும் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எப்பொழுதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் யார் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்? 2 திராவிட கட்சிகளும் பழிவாங்க நோக்கோடு நடந்து கொண்டிருக்கிறது உண்மை. ஒன்று இப்ப வந்து அவர் வேற ஒரு கேள்வி வச்சிருக்கேன். நான் சொல்றேன், இப்ப வந்து இவங்க வந்து இப்படி செயல்படுறாரு, சமூகத்துக்காக செயல்படுறாரு, ஓகே. பேனரை போய் கிளிக்கிறது எந்த வகையில் நியாயம்? அவர் போய் சட்டத்தை கையில் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு நாளைக்கு ஒரு வரம்பு மீறிய ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டத்தை இடிக்க போறது நீங்க கிளம்ப முடியுமா? இல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த நீதிமன்றத்தோட உத்தரவு டிஜிட்டல் பேனர்ஸ் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸா இருக்கு எந்த இடத்துல நிறுவப்படுகிறதோ வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் த போலீஸ் அத்தாரிட்டி நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும். அத்தாரிட்டிக்கு ஒரு இது இருக்கு,
அத்தாரிட்டிக்கு, காவல்துறைக்கு, மாநகராட்சிக்கு, டிராபிக் ராமசாமிக்கு நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க கூட டிராவல் பண்ணீங்க ரோட்ல, எத்தனை டிஜிட்டல் பேனர்ஸ் அன்ஆத்தரைஸ்டா இன்ஸ்டால் ஆயிருக்கு, அதிகமா இருக்குல்ல. அதுக்கு உதாரணமா தான் ஏதாவது செய்வோம் தான் செய்யறாரே தவிர அதே நோக்கமா நமக்கு நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, காவல்துறை ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே டிஎம்கேவோட பேனர்ஸ் மட்டும் கிழிச்சாருன்னா அது ஒரு உள்நோக்கம் இருக்கு, இல்ல ஏடிஎம்கேவோட பேனர்ஸ் மட்டும் கிழிச்சா ஒரு உள்நோக்கம் இருக்கு. ஏன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீதியரசர் சிவஞானத்தை குறிப்பிட்டீங்க இல்லையா, அவர் வந்து கண்டிச்சாரு சொன்னீங்க. அதே நீதியரசர் சிவஞானம் இந்த பிரச்சனை பற்றி பேசுறார். அவர் போய் நேரடியா பேனர்களை கிழிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவரே பதிவு. அது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சட்டத்தில் கையில் எடுக்க முடியாது. ஆனாலும் நீதியரசரை நீங்க வேற ஒரு வரிக்கு கோட் பண்ணீங்க, இரண்டாவது கோட் பண்ண மாட்டீங்களா? நீதியரசர் சொன்ன முதல் வரி பேனர் வந்து அவர் கிழிக்கிறதால தெரியுது, அத்தாரிட்டிஸ் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க, அதிகாரிகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எப்ப தெரியுது நமக்கு? அவங்க எந்த வேலையும் செய்யலன்றது இவர் போய் பேனர் கிழிக்கிறார். ஏன் பேனர் கிழிக்கிறாரு நம்ம கேட்கிறோம். இல்ல இதுக்கு முன்னாடி 100 கண்டெம்ட் கோர்ட் போட்டிருக்காரு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் 100 கேஸ் போட்டிருக்காரு. 101 போட வேண்டியதானே? இந்த மாதிரி பேனர் இருக்கு, நான் பார்த்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட வேண்டியதானே? நீதிமன்றத்து உத்தரவை மதிக்காத அரசாங்கம் ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற அரசாங்கம் சார், முதல்ல அதை சொல்லுங்க. இல்ல நீங்க உங்க கேள்வி நான் கேட்கிறேன் வந்து ஒரு 2 வழக்குல வந்து இது ஃபைன் இம்போஸ் பண்ணாங்க. நான் சொல்றேன், நிறைய வழக்குகள் வந்து பல லட்சம் வழக்குகள் வந்து ஃபைன் இம்போஸ் பண்ண செய்யறாங்க. அவங்க எல்லாம் ஃபைன் இம்போஸ் பண்ணிட்டு அவங்க குற்றவாளிகள் அல்ல. வழக்கறிஞர்கள் மேல இந்த வழக்கு தவறான பதிவு செய்திருக்கீங்க, வழக்கறிஞர் மேல போடுறாங்க, நிறைய வழக்கு தாக்கல் செய்யற பப்ளிக் மேலே போடுறாங்க. ஆனா ராமசாமி தாக்கல் செய்த வழக்கு வந்து தவறானது, அதனால அவர் மேல ஃபைன் இம்போஸ் பண்ணதுனால மியர்லி இஸ் நாட் அக்யூஸ்ட். நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. அவர் இல்ல ஒரு நிமிஷம் அபராதம் விதித்த 2 வழக்கு பத்தி பேசுறீங்க. அவரால் நலன் பெற்ற இந்த மக்களுக்காக 1000 வழக்குகள் தாக்கல் செய்ய, அதை பத்தி நீங்க பேசுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க வந்து பொறுப்புணர்ச்சியோட பேசணும். ராகுல் காந்தி அவர்களோட பிறந்த நாள் விழாக்காக நாங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருக்கு வந்து ஒரு பேனர் வச்சிருந்தோம். அடுத்த நாளே பேனர் காணோம். நாங்க விழா நடத்துறத வந்து பார்த்தா நாங்க வந்து அண்ணாத்திரச வச்சு அவர் ரிமூவ் பண்ணிட்டார். நானே போய் சண்டை போட்ட அவர்கிட்ட. ஆனா தவறை நாங்க உணர்ந்து கொண்டோம், வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு நான் அவருக்காக போர்டு வச்சோம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, மறுநாள் காணோம்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, நாங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டோம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. எல்லா விஷயம் முழுசா முடிக்க முன்னாடி நீங்களே எல்லாமே கன்க்ளூஷன் வந்துடாதீங்க. போலீஸ் பெர்மிஷன் கேட்டு நாங்க லெட்டர் கொடுத்திருந்தோம், அந்த லெட்டர் பெண்டிங் இருந்தது. லெட்டருக்கு எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடைச்சு நாங்க இன்ஸ்டால் பண்ணோம். ரிமூவ் பண்ணா தப்பு சொல்லி நாங்க ஒரு நிமிஷம் சார் நான் முடிச்சிடறேன் சார். ஒண்ணுமே நாங்க எதுவுமே கேட்கல. சரி ஓகேங்க, எங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சப்ப நாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், நாங்க அமைதியா வந்துட்டோம். நான் போய் அவர்கிட்ட கேட்ட பிறகுதான் எனக்கு உண்மையை தெரிஞ்சு நாங்க காவல்துறையை பார்க்கல, இந்த பெர்மிஷன் கிடைக்கலன்னு. நாங்க போய் கேட்டது உண்மைதான். இன்றைக்கு நான் எதுவும் அதுதான் பேச வந்திருக்கேன். என்னோட பேனர் எடுத்துட்டாரு நான் ஆக்ரோஷமா பேசுறதுக்காகவோ, தவறு யாருக்கு ஏதாவது தவறுதான். டிராபிக் ராமசாமி தவறு செய்தாலும் தவறுதான். அனைவரும் சமம். அரசாங்கம் நடத்தி கொண்டிருப்பது திரு வீரமணி என்பவர் தன்னுடைய வாகனத்தை தாக்கியதாகவும் அதனால் அவர் மன உளைச்சலுக்குள்ளானதும் பொது அமைதிக்கு குந்த விளைவித்தாகவும் பல்வேறு வழக்குகள்ல வந்து பல்வேறு பிரிவுகள்ல திரு டிராபிக் ராமசாமி மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வீரமணியுடைய வாகனம் தாக்கப்பட்டதான் ஒரு அடிப்படையான குற்றச்சாட்டு. அவர் வழிமறிக்கப்பட்டார் என்று பல்வேறு பிரிவு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த வீரமணி திரு டிராபிக் ராமசாமி தன்னுடைய வாகனத்தை தாக்கியனாரா, எப்படி தாக்கினார், என்ன ஒரு புதிய திருப்பத்தை, புதிய தகவலை திரு வீரமணி வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய கூடுதல் தகவல் இப்போதே பார்க்கலாம். புகார் கார் கண்ணாடியை உடைக்கல, கண்டிப்பா இருக்கலாம். கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறியிருந்தால் அது தவறான குற்றச்சாட்டு. கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறியிருந்தால் அது தவறான குற்றச்சாட்டு. புகார் கார் கண்ணாடியை உடைக்கல, கண்டிப்பா இருக்கலாம். கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறியிருந்தால் அது தவறான குற்றச்சாட்டு. கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறியிருந்தால் அது தவறான குற்றச்சாட்டு. புகார் கார் கண்ணாடியை உடைக்கல, கண்டிப்பா இருக்கலாம். கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறியிருந்தால் அது தவறான குற்றச்சாட்டு. கார் கண்ணாடியை உடைத்ததாக கூறியிருந்தால் அது தவறான குற்றச்சாட்டு. திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எத்தனை தடவை சொன்னாலும் வந்து ஒரு தெளிவா ஒரு விஷயத்தை பதிவு கொண்டார். நான் திரு சேக்கு தமிழரசன் கேட்கிறேன். அதுல வந்து திரும்ப திரும்ப அழுத்தி வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் கார் கண்ணாடியை உடைத்திருந்துங்கிறதா ஒரு அதிகபட்ச ஒரு தாக்கல் நடத்த முடியும். 82 வயசுக்காரன் இப்ப தாக்கல் நடத்த முடியுமாங்கிற சந்தேகக்குரிய விஷயம். அப்படிதான் வழக்கு பதிவுப்பட்டிருக்கு. அவரை தாக்கி இருக்கிறார் சொல்லிட்டு கொலை மிரட்டலுக்கான ஒரு பதிவு எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் கார் கண்ணாடியை உடைத்திருந்தா சொல்லியிருந்தா அது தவறு, அப்படி உடைக்கவில்லைன்னு யார் புகார் கொடுத்தாரோ அவரே சொல்லிட்டார். காவல் நிலையத்தில் ஒரு புகாரினுடைய அடிப்படையில் தான்
இங்க நம்ம காவல்துறையில ஓய்வு பெற்ற ஒரு உயரதிகாரி கொடுத்தாரு. ஒரு புகாரின் பேர்ல அந்த புகாரை அவர்கள் அந்த புகாரினுடைய முகாந்திரங்களை அறிந்துதான் அவங்க வழக்கு பதிவு செய்யறாங்க. இதை போல இப்ப திரு வீரமணியை போல எத்தனையோ பிற சாட்சியங்கள் இருந்திருக்கு இந்தியால. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, இனியும் கூட இருக்கும். இன்றைக்கு ஒன்று பதிவு சொல்றது, நாளைக்கு இன்னொன்று மறுக்கிறது, வேற காரணங்களுக்காக அது ஏதோ அவர்கள் எந்த நிர்பந்தங்களையோ அவங்க அதுல இருந்து மாறி பேசுறது, இப்படி எல்லாம் இருக்கலாம். காவல்துறையை பொறுத்தவரையில அவர்களிடம் தந்திருக்கிற புகாரினுடைய அடிப்படையில, எழுத்து மூலமா தந்திருக்கிற புகாரினுடைய உங்களுக்கு தெரியுமா திரு தமிழரசன், திரு வீரமணி டிராபிக் ராமசாமி மீது புகார் தந்திருக்கிறார். இது கார் கண்ணாடியை உடைச்சாரா இல்லையாங்கிறது நீதிமன்றத்தில் முடிவாட்டும். திரு டிராபிக் ராமசாமியும் வீரமணி மீது புகார் கொடுத்திருக்கிறார். அப்ப வீரமணியை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? நீங்க சொன்னீங்க தன்ட்ட 2 புகார் வந்திருக்குது. ஒரு புகார்ல விடிகால 4 மணிக்கு போய் கைது பண்ணிட்டாங்க. இன்னொரு புகார் இதே வீரமணி மீது இதே டிராபிக் ராமசாமி இருந்தார். அதுல என்ன நடவடிக்கை? இது நீதிமன்ற முடிவு எடுக்கணும். நீங்களும் நானும் முடிவு எடுக்கிறது இல்ல. முழுக்க சொல்லிவிடுங்க. இல்ல, இது நீதிமன்ற முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீதிமன்ற முடிவு காவல்துறை தான் முடிவு எடுக்கணும். டிராபிக் ராமசாமி நீதிமன்றம் அரசு செய்தது. நீங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்க. காவல்துறை தங்களிடம் வந்திருக்கிற புகார் மனுவில் எது முகாந்திரம் உள்ளது, எது அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியது, அவர்களுடைய அந்த அதிகாரத்துல அந்த முதல் ஐஓன்னு சொல்றமே, அந்த முதல் அதிகாரி, முதல்நிலை விசாரணை அதிகாரி, அவருடைய அதை முடிவெடுத்துதான் அவர் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கிறார். அந்த நடவடிக்கை சரியா இல்லையான்னு பாக்குறதா நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றம் என்ன கைது பண்ணி உள்ள வச்சு நான் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீதிமன்றம் 2 புகார் வருது. இவர் 55 வயசுக்காரு, அவர் 82 வயசுக்காரு. அவர் அடிச்சாரு சொல்லி அவர் புகார் கொடுக்கிறாரு. இப்ப அவர் என்னை அடிக்கவும் இல்ல, கார் கண்ணாடி உடைக்கவும் அவரே சொல்லிட்டாரு. அடிக்கவும் இல்லைன்னு சொல்லல, கார் கண்ணாடி உடைக்கலன்னு சொல்றாரு. ஆனா மற்ற அவருடைய புகார்கள் சொல்றது எதையும் ஒரு திருப்பி பெறல, வேற சொல்லி இருக்காரு பாருங்க. நீங்க சொல்ல சரியா திரும்ப பெறல. இது எல்லாத்துக்கும் மேல என்ன முகாந்திரம் சொன்னா, நீங்க சாலையில பொதுமக்களுக்கு, எந்த பொதுமக்களுக்கு நீங்க பதாகைகளும் தட்டிகளும் சுவரொட்டிகளும் தடையா இருக்குன்னு சொல்றீங்களோ, அந்த சாலையில நீங்க குறுக்கிட்டு நின்றுகிட்டு போக வரத தடை செஞ்சுக்கிட்டு நீங்க நின்றுட்டு இருக்கிறதும் ஒரு வகையான தடை தான். ஆமா, நீங்க என்னை கட்டி வச்சு குத்துவீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஐயோ அம்மான்னு குத்தா சத்தம் வருது, ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷனா இருக்குன்னு சொல்லுவீங்க. என்ன சொல்ல வரீங்க? நீங்க சட்டப்படியே பேச ஒரு சட்டவிரோதமான காரியம் நடக்கிறது என்பதை சத்தமாக சொல்வது. காவல்துறை தன்னுடைய அதிகாரத்துக்கு அங்குள்ள பிரச்சனைகளுடைய சூழல் அறிந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ, அதனால யார் புகார் கொடுத்தாலும் அந்த ஒருதலை நீதிமன்றம் முடிவு பண்ணணும். இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நீதிமன்றம் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீதியரசர் சிவஞானம் இதே நான் என்னுடைய கேள்வி எதுவும் கேட்கல. நீதியரசர் சிவஞானம் 2 புகார் உங்கள்கிட்ட வச்சு, ஒரு புகார்ல கைது இருக்கு, அந்த 800 புகார் இங்க என்ன கேட்டார் பாருங்க. இன்னொரு புகார்ல கைது எங்க, அந்த கைது நடத்தப்பட்ட விதம் குறித்து தான் அவர் நீதிபதிகள் பற்றி பேசும்போது நம்முடைய வாய்க்கு வந்தபடி பேச கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களுக்கு 2 புகார் வந்தது, ஒரு புகாருக்கான கைது இருந்தா இருக்கு, இன்னொரு புகாருக்கான கைது எங்க? அந்த விசாரணை அலுவலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த விசாரணை அலுவலர் அங்க வழங்க போறாரு நாளைக்கு நீதிமன்றத்தில். அப்ப தெளிவாக போகுது. அப்ப நீங்க இன்னொரு விவாதம் தெரியும். திரு சித்தனன், அதாவது இது 2 புகார் உங்கள்கிட்ட வருது. நீங்க கேட்க முடியாது, நிச்சயமா கேட்கலாம். ஏன் கேட்க? ஒரு புகார் கைது பண்ணும் போது ஒரு சாமானியம் எழுப்பலாம், சாமானியுடைய சாமானியம் கேட்கலாம், சாமானிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் கேட்கலாம். அதான் நீதிமன்றம் கேட்டு 2 புகார் வருது, ஒரு புகார் நடவடிக்கை எடுக்கிறார். நீங்க சொன்னீங்க மேஜிஸ்ட்ரேட் மனது செலுத்தணும்னு. அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கு முன்னாடி மனது செலுத்தணுமே, அது உங்களுக்கு தோணலையா? இப்ப நீங்க சொன்னது முற்றிலும் சரியானது. இப்போ முதல்ல வீரமணி இவர் மிஸ்டர் டிராபிக் ராமசாமி மேல ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. டிராபிக் ராமசாமி அவர்கள் வீரமணி மேல ஒரு கவுண்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா 2 விஷயம் பார்க்கணும். ஏகப்பட்ட உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களுடைய வழிகாட்டுகள் இருக்கு. சட்டப்பிரகாரம் 154 CRPC பிரகாரம் ஆல்ரெடி ஒரு சம்பவம் சம்பந்தமாக ஒருத்தர் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கும் பொழுது, அதுல யார் எதிரியா வராங்களோ, குற்றஞ்சாட்டப்பட்டவராக குற்றம் சுமத்தப்பட்டவராக வருவாரோ, அந்த திரு டிராபிக் ராமசாமி 100 புகார் கொடுத்தாங்கன்னா, அதே சேம் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல இருந்ததுன்னா
இன்னொரு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஒரு வாக்கு மூலமாக இதுல நாங்க ரெக்கார்ட் செஞ்சுக்கலாம். ஆனால் டிஃபரன்ஸ் செட்டா இருந்து சப்போஸ் இல்ல என்னையதான் அவர் தான் தாக்குனாரு, நான் தாக்கவே இல்லை போன என்ன நடந்தாரு சொல்லி வேற ஒரு டிஃபரன்ஸ் செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல அவர் ஒரு புகார் அளித்தால் கவுண்டர் எஃப்ஐஆர் கண்டிப்பாக காவல்துறையினர் பதிவு செய்து ஆக வேண்டும். 2 வழக்குகளையும் தீர விசாரித்து யார் அக்ரியூட் யார் அக்ரசார் என்று பார்த்து அக்ரசார் மேல இதுல நம்ம வந்து ஒரு சம்பவம் நடக்குது. இப்ப நமக்கு என்ன தெரியுது, கார் கண்ணாடியை உடைச்சாரா ஆள் அடிச்சாங்களா எல்லாம் தெரியல. ஆனா ஒரு டிஸ்பியூட் அங்க இருந்திருக்குங்கிறது தெரியுது. நம்ம பார்க்கும்போது சாதாரண தெரியுது. அப்ப 2 பேர்ல யார் பக்கம் நியாயம் இருந்திருக்குங்கிறத காவல்துறை நீதிமன்றம் முடிவு பண்ணும். அப்படித்தானே? அப்ப இந்த புகார் பதிவு செய்யும்போது 2 பேருமே சொல்றாங்க அவர் தான் என்னை அடிச்சாரு இல்ல இவர் தான் தொந்தரவு பண்ணாரு 2 பேரும் சொல்றாங்க. அப்ப வழக்கு பதிவு செஞ்சு 2 பேர் மீதும் பாரபட்சமான நடவடிக்கை எடுக்காம ஒருத்தரை மட்டும் கைது பண்றது நீங்க சொன்ன வழக்குல என்ன? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். முதல்ல வீரமணி ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதுல வந்து குற்றம் சுமத்தப்பட்டவராக டிராபிக் ராமசாமி அவர்கள் வந்தால் வழக்கு பதிவு செய்யவுடன் அதே சேம் செட் ஆஃப் ஃபேக்ட்லயே எக்ஸ்பிளனேஷன் மாதிரி அவர் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாங்கன்னா வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதே வழக்கிலே சேர்ந்து விசாரிக்கலாம். வழக்கு பதிவு பண்ணணும்னா கைது இல்ல யாரு இதுல விசாரிச்சு யாரு அக்யூட் யார் அக்ரசார்னு பார்க்கணும். வேற ஒரு டிஃபரண்ட் செட் ஆஃப் ஃபேக்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா 2 வழக்கு பதிவு செய்யணும். 2 வழக்குகளையும் ஒன்றாக விசாரித்து அதுல யாரு வந்து அக்யூட் யார் அக்ரசார்னு பார்த்து ஒரு ஆளை கைது பண்ணிட்டீங்க, இன்னொரு ஆள் கைது பண்ண விட்டீங்க. அப்ப நீங்களே முன்முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு ஆகுது. இந்த வழக்குல வந்து உங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் உங்களுக்கு குற்றவாளி, உங்க கணக்குல இல்ல. நீதிமன்றம் தான் குற்றவாளி அங்க முடிவு பண்ணும். இல்ல குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் நான் சொன்னேன். அதான் குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லவே இல்லை. ஒருத்தர் இவர் தான் குற்றம் சுமத்த எப்படி முடிவு? குற்றம் சுமத்தப்பட்ட உடனே கவுண்டர் எஃப்ஐஆர்ல உடனடியாக அவசியம் இல்லைங்க சார். இப்ப அங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பியர் ஆனாரு கோர்ட்ல, அது கவுண்டர் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கப்பட்டிருந்ததா நீதி அரசு அந்த கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாரு. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு. கவுண்டர் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்தாருன்னு நீதி அரசு கேட்கிற வாய்ப்பே இல்லையே. அவர் சொல்லிருக்கணும். இது வந்து கவுண்டரா ஒரு டிஃபரண்ட் செட் ஆஃப் ஃபேக்ட் வந்து இன்னொரு எஃப்ஐஆர் நாங்க போட்டுருக்கோம்னு சொல்லணும். இல்ல அந்த மாதிரி சேம் செட் ஆஃப் ஃபேக்ட்லயே கொடுத்ததுனால இன்னொரு வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதே வழக்கிலே விசாரிக்கிறோம் நாங்க அப்படி சொல்லலாம். எனி டைம் இதே ஒரே ஒரு கேள்வி. சாதாரணமா ஒரு வழக்க போடுறதுக்கு வழக்க கம்ப்ளைண்ட வாங்கி அதுல ஒரு சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கு இன்னைக்கு மக்கள் எவ்வளவு அவஸ்தப்படுறாங்கன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியும். உங்க மனசாட்சிக்கு தெரியும். காவல்துறை நியாயமா இல்ல. இது வேற. நான் தனிப்பட்ட முறை நினைக்கிறேன் ஒரு எஃப்ஐஆர் போடாம இருக்கிறது வந்து சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்து எஃப்ஐஆர் போடாம இருக்கிறது வந்து பல வகையில் நல்லதுதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதை க்ளோஸ் பண்றது நீதிமன்றம் தான் போகணும். அவர் வந்து ஃபைல் க்ளோஸ் பண்ணி முடியாது. உச்ச நீதிமன்றம் பல முறை வலியுறுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு கார்கனைசர் ஆஃபென்ஸ் மேல ஆகக்கூடிய ஒரு ஆஃபென்ஸ்ல ஒரு நபர் புகார் கொடுத்தால் போலீஸ் வந்து பவுண்ட் டு ரிஜிஸ்டர் கேஸ். அவங்க வந்து வேற ரிஜிஸ்டர் பண்ண முடியாம சிஎஸ்ஆர் போடுவோம் அது கூட இது பண்ணு தட்டி கழிக்கவே கூடாது. இப்ப பிரிலிமினரி எப்ப பண்ணலாம் அப்படிங்கிறது பல்வேறு வழிகாட்டுல கொடுத்திருக்காங்க. ஒரு மேண்டேட் தான் அதுல சந்தேகம். அவங்க வந்து அவங்களுக்கு சாய்ஸே உங்களுக்கு கிடையாது. ஆனா நடைமுறை நம்ம பார்க்கும்போது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நீங்க இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும். ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அதை க்ளோஸ் பண்றதுக்குள்ள இவங்க பண்றவாறு நம்ம திரு தமிழ் சொன்ன போல குற்றம் கொடுத்தவங்க புகார் கொடுத்தவங்க 1000 பல்டி அடிச்சு போயிருவாங்க. இந்த வழக்கில் திரு வீரமணி அவர்கள் வந்து நான் அப்படி உடைக்கல இப்படி சொல்றாரு இல்லையா, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் இப்ப ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தா கண்டிப்பாக போலீசார் வந்து ஃபார் இன்ஸ்டிடியூட்டிங் ஆர் ஃபார் லாட்ஜிங் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அவர் மேல திருப்பி ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்வாங்க. கண்டிப்பா சார்ஜ் ஷீட் அவங்க போட்டு டிலே பண்ணி அவருக்கு மட்டும் ஒரு உடனே எப்படி போட முடியும்? இப்பதான் கேஸ் 2 நாள் கூட ஆலையே சார்ஜ் ஷீட் போடும்போது அனுப்பப்பட்டாரு. அது நீங்க பாக்கலையா? நான் முதலே சொன்ன காவல்துறை 2 நாள் தான் இந்த வழக்கில் வழக்கு பதிவு செய்த வேகத்தில் அதே விதத்தில் காவல்துறையினர் வந்து அவர் டிராபிக் ராமசாமி அவர்களை கைது செய்து மிகவும் தவறு. கேஸ் இருந்த பிறகு எப்படி எல்லாம் கைது பண்ணணும் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் ரொம்ப கிளீனா இருக்கு. ஜோகிந்தகுமார் கேஸ் இருக்கு, அமேஷ் குமார் கேஸ் இருக்கு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரேன். எனக்கு ஒரு வாய்ப்பு நிறைய உங்களுக்கு தான் கொடுக்குறேன். இது வந்து இது போல டிராபிக் ராமசாமி கைது செய்யப்படுறது வந்து ஒரு முதல் முறை மட்டுமான விஷயம் இல்ல, இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம். இவர் மட்டுமில்லாமல் சமூக ஆர்வலர்கள், அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், இது போன்றவர்கள் கைது செய்யப்படுவது டிராபிக் ராமசாமி கேஸ்ல மட்டுமில்லாமல் தொடர்ந்து வழக்கமா நடக்கக்கூடிய விஷயமா இருக்குதா? திரு சிவ இளங்கோ அப்படிங்கிறவர் இதுல தகவல் அறிவு உரிமை சட்ட ஆணையத்தில் வந்து உட்கார்றது சீட்டு கேட்டதுக்கு அவர் அக்யூஸ் மாதிரி பாவிச்சு அவர் கம்ப்ளைண்ட் அவர் வந்து விசாரணை தான் கேட்கிறார். அவரை வந்து அரசு பணியை செய்விடாமல் தடுத்தா சொல்லி அவர் உடனடியாக கைது செய்து உடனே சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு தகவல் உரிமை ஆணையத்தில் போய் ஒரு சேர் கேட்டதுக்கு. அப்ப இது வந்து ஒரு மிரட்டல் போக்கு இல்ல, பழிவாங்கக்கூடிய போக்கு இல்லங்கிற ஒரு சந்தேகம் எப்படி வரும்? இப்ப காவல்துறை என்பது நேரடியா நம்முடைய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது உண்மை என்றாலும்
இந்த மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் அது இயங்குது என்பது உண்மையானாலும் மக்களுக்கும் பதில் சொல்லணும், நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லணும். நீங்க சொன்ன அதே இதுல நீதிமன்றமே ஒரு கேள்வி எழுப்புது. மனித உரிமை அமைப்புன்னு யாரும் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதுகளுக்கெல்லாம் என்ன முறை இருக்கு, அவர்களுக்கு என்ன நியாய சட்ட உரிமை இருக்கு இப்படி வைக்கிறதுக்குன்னு நீதிமன்றமும் கேள்வி எழுப்புது. ஆமா, இப்ப இந்த கேள்வி எழுப்புறவங்க அவங்கதான், அந்த கேள்வி எழுப்புறவங்க அவங்கதான். திரு சிவகங்கோ வந்து மனித உரிமை அமைப்பு நடத்தல, திரு டிராபிக் ராமசாமி மனித உரிமை அமைப்பு நடத்தல. இல்ல மனித உரிமை சங்கம், மனித உரிமை கழகங்கிற பேர்ல மனித உரிமைங்கிற வார்த்தையை தவறா பயன்படுத்தக்கூடாதுதான் நீதிமன்றத்தோட பார்வை. தவிர சிவகங்கோட கை செய்ய, டிராபிக் ராமசாமி கை செய்கிறது கைது செய்யலையா? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு தவறான ஒரு கமிஷன்ஸ் எல்லாம் வச்சு நடத்துறாங்க பாரு, கட்டப்பணி அவங்கதான் கண்டிச்சிருக்கே தவிர சமூக ஆர்வலர்கள் நீதிமன்றங்கள் என்றைக்குமே வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணிருக்காங்க. நீ இந்த கேள்வியை எழுப்புவதும் நீதிமன்றம் தான். இன்னொன்னு, சமூக ஆர்வலர்னா இதே அரங்கத்துல திரு டிராபிக் ராமசாமிய அவருடைய அந்த போராட்ட உணர்வை நான் மெச்சுறேன். நான் ஒரு கேள்வி அவர்கிட்டயே கேட்டிருக்கேன், உங்களுடைய சமூக ஆர்வத்தை நான் மெச்சுறேன். இந்த நாட்டுல தீண்டாம இருக்கு, இந்த நாட்டுல கள்ளச்சாராயம் இருக்கு, இந்த நாட்டுல வந்து வறுமை இருக்கு, இதை பத்தி எல்லாம் நீங்க எப்பாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? இதையெல்லாம் போக்குறதுக்காக உங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துருக்கோம். என்ன பேசவே விட மாட்டீங்க, என்ன பேசவே டிராபிக் ராமசாமி வறுமையை ஒழிக்க வேண்டும், டிராபிக் ராமசாமி தீண்டாமை ஒழிக்க வேண்டும், டிராபிக் ராமசாமி சட்டம் என்ன முழுக்க பேச விட்டுட்டு நீ பேசுமா, அற்புதமான கருத்துக்களை சொல்றமா, நிதானமா பேசுமா. அதாவது வெறும் விளம்பரத்துக்காக அப்படின்னு நீதிமன்றமே ஒரு முறை உங்களை சொல்லியிருக்கு, விளம்பரத்துக்காக இப்படி வழக்கு போடாதீங்கன்னு நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆக அப்படி ஒரு விளம்பரம் கருதி ஏன் இந்த மாதிரியான எத்தனை பிரச்சனைகள் இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வந்து சகாயத்துடைய ஆணை விசாரணை நடக்குது, அது இந்த டிராபிக் ராமசாமியால தான். நீங்க கேட்டீங்களே மக்கள் பிரச்சனைக்காக போட்டிருக்காருன்னு, நடைபாதை கடை வந்து எதிர்த்து வழக்கப்பட்ட இவர் தான். மீன்பாடி வண்டியில் ஆக்சிடென்ட் அடிச்சு போனா வழக்கு போட முடியாம இருந்துச்சு, நஷ்டம் கிடைக்காம இருந்துச்சு, அதை எதிர்த்து வழக்கு போட்டது இவர் தான். வேற என்ன சார் ஒரு சமூக ஆர்வலர் வேணும்ன்றீங்க? நான் இதை விட பெரிய சமூக குற்றங்களை சொன்னேன், இதை விட பெரிய சமூக கோயில் நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உள்ள விடல, பல கோயில் நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உள்ள விடல, வழக்கு போடுவாரா? நீங்க ஆதரிக்கக்கூடிய அரசுக்கு எதிரான கருத்து, நீங்க வைக்க வேண்டிய கோரிக்கை சமூக ராமசாமி இல்ல, இல்லங்க இருங்க. இந்த சமூக இப்போ விளம்பரத்துக்காக தான் அப்படின்னு நீதிமன்றமே சொல்றது. ஏன் சொல்றாங்கன்னா, எவ்வளவு நீங்க சென்னை நகரத்துல வாங்க, அவர் வழக்குல சொன்னாரான்னு சொல்லுங்க, அவர் வழக்குல சொன்னாரான்னு சொல்லுங்க. டிராபிக் ராமசாமியோ சிவகங்கோவோ இது போன்ற கைது செய்யப்படுறது இவங்க ஆட்சியில் நடந்து பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்னால உங்களுக்கு தெரியும், ஒரு தினபூமி பத்திரிகையுடைய ஆசிரியர் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மதுரையில் எப்படி இதே மாதிரி கைது செய்யப்பட்டார். அவர் தொடர்ந்து இதே கிரானைட் முறைகேடு பற்றி கடந்த திமுக ஆட்சியில செய்து போட்டிருந்தார். அவர் விடிய விடிய போய் கைது செய்யப்பட்டு அவர் எவ்வளவு அலைக்கழிக்கப்பட்டார். அப்புறம் அவர் பெயில அப்ஜெக்ட் பண்ண வேண்டாம்னு திமுக தலைவர் அப்போதைய முதல்வர் திரு கருணாநிதி சொல்ல வேண்டியதாச்சு. சோ இது மாதிரி பழிவாங்கும் போக்கு அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு மட்டுமே சொந்தமான சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஒரு கேஸ் ஹிஸ்டரி இருக்கு, அவங்களுக்கு ஒரு கேஸ் ஹிஸ்டரி. கேள்வியில பதில் இருக்கு. நீங்க தான் இப்ப சொன்னீங்க திமுக தலைவர் முதலமைச்சர் அப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. கைது பண்ணிட்டு பழிவாங்க வேண்டியது இப்ப டிராபிக் ராமசாமி மீது எப்படி வழக்கு தொடரப்பட்டிருக்கோ அதே மாதிரி அந்த பத்திரிகை ஆசிரியர் மீது கொலை மிரட்டல் விடுத்ததாக, அச்சுறுத்தியதாக, இன்னும் சொல்ல போனால் அக்கம் பக்கத்து கிராமத்தினருக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக அந்த பத்திரிகை ஆசிரியரால கிரானைட்டோடைய சங்க தலைவர் புகார் கொடுத்து அந்த கைது நடந்தது. யாரா ஒரு பெட்டிஷனோட சாராம்சத்துக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறைக்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் அந்த காவல்துறையில் வந்திருக்க புகார் மனுவின் அடிப்படையில் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனா பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனாலதான் உங்க மேல 8:30 மணிக்கு இன்னைக்கு ஒரு குற்றம் புரிந்து அவர் வழக்கு வந்தா நீங்க சொல்லுங்க சார், நான் 8:30 மணிக்கு நான் ஆயுதத்துல இருந்தேன்னு சொல்வீங்களா மாட்டீங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இல்லையா? இதுதான் பேட்டரு. விடிகாலையில போய் இந்த பத்திரிகை ஆசிரியர் எல்லாருமே மிரட்டினதாகவும் அந்த அக்கம் பக்கத்து கிராமத்தினருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருப்பதான் ஒரு வழக்கு. இது பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தின பிறகு தமிழக முதலமைச்சர் கருணாநிதி சொன்னாரு, அப்ப வந்து இல்ல வேண்டாம் ஜாமீன் வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்க சொன்னார். இந்த ஒரு அவுட்ரேஜ், பப்ளிக் அவுட்ரேஜ் வந்த பிறகுதான் அப்ப தமிழக முதலமைச்சர் முடிவு எடுத்தார். இப்ப தமிழகத்துக்கு அதே
மாதிரி ஒரு மௌனமான போக்குல தான் இருக்குது. 2 பேருமே இதே விஷயம் தான் வச்சிருக்கீங்க. யாராவது ஒரு விஷயம் கூட நீங்க ஒண்ணு பாக்கணும். நாங்க காவல்துறையை அந்த மாதிரி பயன்படுத்தினது இல்லன்னு எல்லாருக்கும் நான் சொன்னா நீங்க சிரிக்க போறீங்க. நான் இப்பயே சொல்றேன், இந்த அரசாங்கத்துல காவல்துறை சுதந்திரமா செயல்படுதா இல்லையாங்கிறது ஒண்ணு. இப்ப டிராபிக் சார்ந்த பார்வை இருக்கலாம், ஆனால் பார்வையே இல்லாதவர்கள் பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அவங்களை அப்படியே கொண்டுட்டு போய் வேலையில ஏற்றிட்டு போய் சுடுகாட்டு பக்கத்துல இறக்கி விட்டு அவனுக்கு இருக்கிற ஆயுதமே அந்த குச்சி தான். அந்த குச்சியெல்லாம் புடுங்கிட்டு அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டாங்க. மனசாட்சி தவளுக்கா சொன்ன வேற ஒரு விஷயம். கடந்த ஆட்சியில இதே பார்வையற்றவர்கள் கடந்த ஆட்சியிலும் போராடிய போது மருத்துவமனையில் அவங்க போய் பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு கேட்ட வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டு இருக்காங்க. அப்ப நீங்க ஆட்சியில் இருக்கும்போது வேலை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு எதிராக அவங்க போராட வேண்டிய அவசியம் இருக்காங்க. தவளுக்கா சொல்றேன், நம்ம அந்த நிகழ்ச்சி முடிக்க நேரம் நிச்சயமா மக்களுடைய பார்வையில இந்த டிராபிக் ராமசாமியோட கைது எப்படி இருக்குது, விவாதம் இங்க இருக்கு, மக்களுடைய பார்வை என்னவா இருக்குது, நியாயமானதா பழிவாங்களா, மக்கள் பார்வை என்ன, இப்போது பார்க்கலாம். டிராபிக் ராமசாமியுடைய கைது நியாயமானது என்று 11% மக்களும், இது பழிவாங்கும் நடவடிக்கை என்று 85% மக்களும், இது பற்றி சொல்வதற்கில்லை என்று 4% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கருத்து சொல்வதற்கில்லை என்று 4% மக்களும், இந்த கைது நியாயமானதுதான் என்று 11% மக்களும், இந்த கைதில் பழிவாங்கல் நடவடிக்கை தெரிகிறது என்று 85% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களுடைய பார்வையில் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவாதத்தில் சொன்னது போல திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி இந்த 2 ஆட்சியிலுமே விசில் புளோயர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சமூக ஆர்வலர் மீது ஒரு மாற்று பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக சமூக ஆர்வலர் இந்த சமூகத்துக்கு நல்ல செய்வதற்கான முயற்சி விடுகிறார். அவர்களுக்கு விளம்பர தேவையோ சில பேர தேவைகள் இருந்தாலும் கூட அவருடைய நோக்கம், அடிப்படை நோக்கம் ரொம்ப நியாயமானதாக பொதுமக்கள் சார்ந்தா இருக்கிறது. அவர்கள் மீது நிச்சயமாக அரசுடைய கருணை பார்வை இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய பார்வையா இருக்கிறது. அதனால்தான் இதில் பழிவாங்கும் நடவடிக்கை இருக்கிறது என்ற சந்தேகம் மக்கள் பெருவாறு எழுந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஒரு சிறிய மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.